everyone, welcome to NEET Preparation Tamil. நீங்க ஒன் ஷார்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒரே ஷார்ட் வீடியோல ஒரு என்டையர் சாப்டர் கவர் பண்ண போறோம் நம்ம NEET Preparation Tamilல. இன்னைக்கு அந்த வகையில நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர் தான் வந்து இண்டிகோ கிளாஸ் 12 இங்கிலீஷோட ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். So let's begin. லக்னோல 1916ல ராஜ்குமார் சுக்லா அப்படின்ற ஒரு புவர் ஷேர் கிராப்பர், ஹி இஸ் அ ஃபார்மர் ஆக்சுவலி, ஒரு பெசன்ட்னு வச்சுக்கோங்களேன். இஸ் ஃப்ரம் சாம்பரன் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். அண்ட் இவர் வந்து காந்திய கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஒரு INC மீட்டிங்ல, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட்டிங்ல அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, காந்திஜி எங்களோட லேண்ட் லார்ட்ஸ் ரொம்ப குரூவலா இருக்காங்க, we are forced to grow indigo and pay compensation, please come and help அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது எங்க லேண்ட் லார்ட்ஸ், அதாவது பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி குரூவலா இருக்காங்க, எங்களை ஃபோர்ஸ் பண்ணி நீங்க இண்டிகோ தான் வளர்க்கணும், அந்த இண்டிகோ வளர்த்து அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் காம்பன்சேஷன்லாம் நீங்க தான் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப குரூவலா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம காந்தியும், நான் ட்ரை பண்றேன் சுக்லா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், ஆனா கண்டிப்பா நம்ம கல்கட்டால சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி பல வருஷங்கள் கழிச்சு பாட்னாக்கு வராரு. அதுக்கப்புறம் சாம்பரனுக்கு காந்திஜி வராரு. அங்க அவர் வரது தெரிஞ்சு அந்த வேர்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. நிறைய ஷேர் கிராப்பர்ஸ் அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக கூட்டமா சேர்ந்தாங்க. அவங்க பேசிக்கிறது இதுதான், இட்ஸ் காந்தி, ஹில் சேவ் அஸ், பிரிட்டிஷ் ஆர் அஃப்ரேட் ஆஃப் ஹிம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதை தொடர்ந்து பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இவர் வர தடுக்கிறாங்க. தயவு செஞ்சு காந்தியை வர விடாம தருங்க, அவர் வந்துட்டானா இந்த பிரச்சனை எல்லாம் போயிடுமே அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ்க்கு நடுவில் ஒரு பயம் வருது. ஸோ அதனால ஒரு நோட்டீஸும் அனுப்புறாங்க, காந்தி தயவு செஞ்சு சாம்பரனுக்கு வராதிங்க, திரும்பி போயிடுங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்கு காந்தியோ, ஐ வில் நாட் லீவ், இட்ஸ் மை டியூட்டி டு இன்வெஸ்டிகேட் அண்ட் சேவ் மை பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஐ வில் டினை திஸ் ஆர்டர், நான் வந்து டிஸ்அவே பண்ண போறேன், நீங்க சொன்ன மாதிரி நான் கிளம்ப மாட்டேன் இவங்களுக்கு நீதி வழங்காம அப்படின்ற மாதிரி அவர் டினை பண்ணி சைனும் பண்றாரு. அதனால கோவமடைந்த பிரிட்டிஷ் அபிஷியல்ஸ் எல்லாம் அவரை தூக்கி ஜெயில போடுறாங்க. அப்ப ட்ரையல் நடக்கும் இல்லையா, கோர்ட்ல ட்ரையல் நடக்கும்ல, அப்போ அவர் சொல்றாரு, ஆமா நான் டிசோபே பண்ணேன் தான் நீங்க சொன்ன ஆர்டரை, அதுக்கு நீங்க என்ன பெனால்டி கொடுத்தாலும் நான் ஒத்துக்கிறேன், ஆனா இவங்களை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன், இவங்களுக்கு கண்டிப்பா நான் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை தொடர்ந்து confronting the landlords and establishing an enquiry, ஒரு என்கொயரி நடக்குது. அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா, இந்த ஷேர் கிராப்பிங் சிஸ்டம் அப்படின்றத நிறுத்தணும் அப்படின்னு காந்திஜி சொல்றாரு. இது ரொம்ப தப்பு, நீங்க அந்த காம்பன்சேஷன் இல்லீகலா நீங்க கலெக்ட் பண்ண எல்லா காம்பன்சேஷனும் திரும்பியும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து லேண்ட்லார்டுக்கு சம கோவமாகுது, ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. லேண்ட்லார்ட கேட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது தொடர்ந்து லாஸ்டா நம்ம சத்தியகிரகான ஒரு விக்டரி கிடைக்குது, ஒரு லெசன் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸையும் அவங்க கத்துக்கிறாங்க. அதாவது பிரிட்டிஷ் ஹேட் டு கிவ் வே அண்ட் பெசன்ட்ஸ் வான், அண்ட் அதனால இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்லி என்ன தெரிய வருது அப்படின்னா, எல்லாருமே கரேஜஸா மாறினாங்க. அண்ட் யூ நாட் அலோன், அந்த பிரிட்டிஷ் கேன் பி சேலஞ்ச், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது கடைசி இறுதி கிடையாது, இதுதான் ஆரம்பம். இதை வச்சு நம்ம வந்து நீங்க வந்து கரேஜஸா இருக்கணும், செல்ஃப் ரிலையன்ஸா இருக்கணும், யாரை டிபெண்ட் பண்ணாம இருக்கு.